UI UX டிசைன்னா என்ன அண்ட் இதோட ஸ்கோப் எப்படி இருக்கும், UI UX லேர்ன் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி UI UX பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் UIனா யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ பார்க்குறீங்கன்னா அதில் நீங்கள் பார்க்குற கலர், டிசைன், பட்டன், கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி அழகாக எலிமெண்ட்ஸை டிசைன் பண்ணுறது தான் UI டிசைன். நெக்ஸ்ட் UX, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை UI எலிமெண்ட்ஸை வச்சு டிசைன் பண்ணிட்டீங்க. அண்ட் இப்போ ஒரு யூசர் உங்கள் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க அண்ட் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றதை டிசைன் பண்ணுறது தான் UX டிசைன். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க, இதை எங்கே சர்ச் பண்ணுறது, எங்கே ஆர்டர் பண்ணுறது, எப்படி பே பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ யூசர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க அண்ட் அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், இதெல்லாம் யோசித்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தான் UX டிசைனரோட ஒர்க். இப்போது UI அண்ட் UX டிசைனர் டிசைன் பண்ண ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறவங்க தான் டெவலப்பர்ஸ். இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எத்தனை ஃப்ளோர் வேணும், எத்தனை ரூம்ஸ் வேணும்னு உங்கள் இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் போட்டு கொடுக்குறவங்கள நம்ம UX டிசைனராக வச்சுப்போம். UI டிசைனர் இப்போ உங்கள் பிளான் படி பேஸ்மெண்ட் அந்த ரூம் வரைக்கும் கட்டிட்டு ஃபால் சீலிங் போட்டுட்டு அழகாக பெயிண்ட் பண்ணிடுவார். இப்போ நீங்கள் அந்த வீடை யூஸ் பண்ணுறப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்க என்னெல்லாம் பண்ணலான்னு UX டிசைனர் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பார். UI டிசைனர் டிசைன் பண்ணுவார். 2010 இன்ஸ்டாகிராம் லான்ச் ஆகிறப்போ இப்படி இருந்துச்சு. இப்போது 2023 UIல நிறைய சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே UX டிசைனர் யூசர்ஸோட நீடை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ண சேஞ்சஸ். ஆப்பிள் ஐஃபோனும் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போது UI UX டிசைனரோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாக நிறைய ஆன்லைன் பேஸ் ஸ்டார்ட் அப் உருவாயிட்டு இருக்கு. அண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதுக்கு UI UX டிசைனரோட நீட் தேவைப்படுது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கில்ல UI UX டிசைனில் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா 2.6 LPA to 6.5 LPA வரைக்கும் உங்கள் ஸ்கில்லை பொறுத்து சேலரி கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. இப்போ இந்த கோர்ஸை யாரெல்லாம் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐடியில் ஜாப்ஸ் வேணும் ஆனால் கோடிங் இருக்கக்கூடாது, டைப்போகிராஃபி, ஐகான்ஸ், கிராஃபிக் டிசைன், இந்த மாதிரி டிசைன் பண்ணக்கூடிய கிரியேட்டிவான பீப்புள்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், UX டிசைனர் அவங்களோட ப்ராடக்டை கஸ்டமரோட நீட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களை மாதிரியே நிறைய பேர் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு காம்படிஷனுக்கு இருப்பாங்க. அவங்கள விட நீங்கள் எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த UI UX டிசைன் கோர்ஸை நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறதுக்கு யூடியூப் மூலமாகவோ பெய்ட் கோர்ஸ் மூலமாகவோ கற்றுக்கலாம். ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் இருக்காது, ப்ளஸ் உங்களுக்கு டைமும் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும். அதுவே உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன படிக்கணும்னு ஒரு மென்டாரோட கைடன்ஸில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் BTல ஜாயின் பண்ணி குவிக்காக கோர்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸும் கிடைக்கும். அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் எங்கே படித்தாலும் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஓன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த வீடியோவில் UI UX பற்றினா உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோவை பார்க்க BTயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.